திணறல் ஏற்பட்டது போல் உணர்ந்தான். சட்டென தூக்கத்தில் விழித்தவன் இடவலமாய் திரும்பி பார்த்தான். சுகன்யா தனியாக தரையில் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதைப் போல் தெரிந்தது. கண்களை தேய்த்து திரும்பவும் பார்த்தான். அப்படித்தான் படுத்திருந்தாள். சுந்தரோடு போனவள் எப்போது வந்தாள் என யோசித்தான். பீரோவை திறந்து பார்த்தால் அங்கேயே சுகன்யாவின் புடவைகள் அனைத்தும் இருந்தன. செந்திலுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. டிவி மேல் டவலுக்கு அடியில் பார்த்தான். அந்த லாட்டரி சீட்டும் அப்படியே இருந்தது. டிவிக்கு அருகே சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த அம்பிகா காலண்டரை பார்த்தான். அது தேதி 22 காட்டிக் கொண்டிருந்தது. திரும்ப லாட்டரி சீட்டை பார்த்தான். அதில் 24ஆம் தேதி குலுக்கல் என மலையாளத்தில் எழுதியிருந்தது. குலுக்கல் இன்னும் நடக்கவில்லை. இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. ஆக லாட்டரி விழுந்தது, சுகன்யா சுந்தரோடு வந்தது, அவனோடு சென்றது, சுகன்யா கர்ப்பம் தரித்தது என அத்தனையும் கனவா? ஒரு நிமிடம் நிதானித்து யோசித்தான். முதலில் அந்த லாட்டரி டிக்கெட்டை கிழித்து போட்டான். தரையில் படுத்திருந்த சுகன்யா அருகில் போய் உட்கார்ந்தான். அவள் நைட்டி முழங்காலுக்கு மேல் ஏறியிருந்தது. முதல் முறையாக அவள் காலை பிடித்தான். கெண்டக்காலை பிடித்து அவள் பாதத்தை பிடித்தான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவள் சட்டென எழுந்து நைட்டியை கீழே கால்வரை இறக்கிவிட்டாள். அவனை ஒரு கணம் உற்று பார்த்தாள். அந்த 4 வருடத்தில் அவனிடம் இல்லாத ஓர் முகபாவனையை கண்டாள். ஏதோ பேய் அறைந்தவனைப் போல் இருந்தான். அழுது வீங்கிய முகம் வித்தியாசமாக தெரிந்தது. என்னாச்சு மாமா, என்னாச்சு என்று பதட்டத்துடன் செந்திலின் கன்னத்தை தடவி கழுத்தை தடவி தலை கோதி வாஞ்சையாய் கேட்டாள். ஒரு கணம் பேச்சு எதுவும் வரவில்லை செந்திலுக்கு. மழுங்க மழுங்க விழித்தான். அவன் தலையை தன் மார்போடு அணைத்து கொண்டாள். சற்று ஆசுவாசம் ஆனதும் அவன் கண்ட அந்த கனவினை சொன்னான். கனவுதான, விடுமாமா, அழுகை நின்றது. அப்போ நான் மாசமாக இருந்தாதான் நீ மாறுவியா? இல்லடி, குழந்தை என்ன குழந்தை, நீதாண்டி முக்கியம். இந்த ஒரு ராத்திரியில் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இந்த குழந்தையின்மைதான் ஒரு தம்பதி என்னவெல்லாம் செய்கிறது. காதலின் பூரணத்தை அனுபவிக்க வேண்டிய அந்த காமத்தை, கூடலை உணர விடாமல் ஏதோ குழந்தையை உண்டாக்கும் ஒரு செய்முறையை செய்ய நிர்பந்திக்கும் அவலம். உச்சம் தொட்ட பின் பரவசப்பட வேண்டிய நிமிடங்களே இம்முறையேனும் தங்கிடுமா என்றொரு ஐயப்பாட்டிலே நகர்த்தும். எல்லாம் இந்த குழந்தை வேண்டி நிகழும் அவலங்கள். செந்தில் தீர்க்கமாகவே சொன்னான். நம்மளுக்கு எப்போ குழந்தை வருமோ வரட்டும். அதுக்காக நாம் எதையும் மாற்றிக்க வேணாம். குழந்தை வந்தாலும் வரலைனாலும் நீ எனக்கு எப்பவும் என் கருவாச்சி தான். நீர்கோர்த்த விழிகளோடு சுகன்யாவை பார்த்தாள் செந்தில். கனவின் இறுதியில் அவன் புலம்பி குளறிய அதே வார்த்தைகளை அவளிடம் சொன்னாள். இனி எப்பவும் உன்னைய தப்பா பேச மாட்டேன்டி. நீ மட்டும் என்னைய விட்டு போயிடாதடி கருவாச்சி என்று அழுதான். அழாத மாமா, கம்மலான குரலில் சொன்னாள். இல்லடி, நான் உன்னை மேற்கொண்டு அவனை பேச விடாமல் அவன் வாய் மீது வாய் பொருத்தினாள். அப்படியே சில நிமிடங்கள் நீடிக்க அவனது சுவாசம் சீரானது. அதற்கு பின் முத்தத்தில் அவனது ஆதிக்கம் துவங்க அந்த அதிகாலையில் அவனது கை டிவி ரிமோட்டை தேடியது. கதை முற்று பெற்றது. அகரன் அவர்கள் எழுதிய அகம் சிறுகதை. கணவன் மனைவிக்குள்ளான ஊடலையும் கூடலையும் அன்பையும் எவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு அழகான கதையை கொடுத்த திரு அகரன் அவர்களுக்கு நன்றி.